गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. அன்பார்ந்த நேயர்களே, உலகிலேயே மிக உயரமான 27 அடி விஸ்வரூப பஞ்சலோக சனீஸ்வர பகவான் ஆலயம் முரட்டாண்டியிலிருந்து மக்கள் அனைவருக்கும் ஒரு சின்ன விஞ்ஞாபனம். எல்லாரும் நிறைய இப்ப சனி பயிற்சி விழாவை பற்றிதான் எல்லாருக்கும் நிறைய சந்தேகங்கள். இப்ப நமக்கு எல்லாமே இப்ப யூடியூப்பை திறந்த உடனேவே நிறைய எல்லாரும் சனி பயிற்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி வர்ற சனிக்கிழமை அன்னைக்கு சனி பயிற்சி விழா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. வாக்கியம் திருக்கணிதம்னு 2 கணிதம். ஏன்னா எல்லாரும் மக்களுக்கு எதை அனுஷ்டிக்கிறது எதை இது பண்றதுன்றது சந்தேகமா இருக்கு. இப்ப இந்த சந்தேகத்துல இந்த சனி பயிற்சி உண்டா சுவாமின்னு நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க. நம்ம கோயில்ல நடக்கிறதா, திருநள்ளாறுல நடக்குதா, எல்லா கோயில்லையும் இந்த சனி பயிற்சி கொண்டாடுவாங்களா, கொண்டாட மாட்டாங்களா, ஏன் இதே மாதிரி மக்களை போட்டு குழப்புறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே நிறைய சந்தேகம். இந்த சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணணும். அதுக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்கு. இந்த சனி பயிற்சி விழாவானது திருக்கணித ரீதியாக இவங்க இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சொல்றாங்க. ஆனால் நமது வாக்கிய பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய பாம்பு பஞ்சாங்க ரீதியாக 2026 அதே மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த அதாவது மார்ச் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 8:26 சனி பகவானானவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போறார் அப்படின்னு நம்ம வாக்கிய பஞ்சாங்க ரீதியா. கோயில்கள்ல சனி பயிற்சியானது விஸ்வாவசு வருஷம் மாசி மாசம் 22ஆம் தேதி, ஆங்கில தேதியானது 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலையில 8:26 சனி பகவானானவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். அதுதான் இங்க நம்ம தமிழ்நாட்டுல எல்லா கோயில்களிலுமே அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சி. இது திருக்கணிதம்னு பேரு. இது இவங்கெல்லாம் சொல்றாங்க யூடியூப்ல திறந்தா எல்லாரும் இந்த 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பயிற்சி சொல்றாங்க. உங்களுக்கு அவங்களுக்கும் 1 வருஷம் வித்தியாசப்படுது சுவாமி அப்படின்னு எல்லாருக்குமே சந்தேகம் வருது. வாக்கிய பஞ்சாங்கம் அந்த காலத்துல வாக்கிய பஞ்சாங்கம்ன்றதுதான் பெரியோர்கள்லாம் இது பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பஞ்சாங்க ரீதியாக கோவில்ல இப்படிலாம் அனுஷ்டிக்கணும்னு வச்சிருக்காங்க. அந்த பஞ்சாங்க ரீதியாக இது நடக்கிறது. தமிழ்நாட்டுல அனைத்து ஆலயங்களிலுமே சனி பயிற்சி 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் நடக்கிறது. நல்லது. சனி பயிற்சி திருக்கணித ரீதியாக சொல்றாங்க. அதையும் தப்புன்னு நாம சொல்ல முடியாது. எதையும் அதாவது இந்த மகாபிரிவால இருந்து எல்லாருக்குமே இது சந்தேகம். இதே மாதிரி இந்து தர்மத்துல எல்லாரும் இதே மாதிரி 1 சொல்றாங்க, 2 சொல்றாங்க, இதை சொல்றாங்க, அது சொல்றாங்க. எதை அனுஷ்டிக்கிறதுன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியல சுவாமி. எல்லாருக்குமே குழப்பங்கள். அப்ப இதுக்கு இதெல்லாம் சரிப்படுத்துற யாரும் இல்லையா? ஒரே மத்த மதத்துல இருக்கிற மாதிரி நம்ம மதத்துல ஒரே மதத்தை ஒரே இதா சொல்ல முடியாதா அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் மகாபிரிவர் காஞ்சி காமகோடி பரமாச்சாரியால் நிறைய சதஸ் பெரிய பெரிய வித்வான்கள்லாம் கூப்பிட்டு சதஸ் நடத்துனாங்க. சதஸ் நடத்தி இதுதான் கரெக்டுன்னு அது 8 கூடி முடியாத அளவுல ஆயிடுச்சு. அதனால அவங்கவுங்க சம்பிரதாய பிரகாரம் எதை நீங்க கடைபிடிக்கணுமோ அதை கடைபிடிங்க. அவங்க உங்களுடைய யதாவேஷான் குலதர்மசியாது அப்படின்ட்டார். உங்க குலதர்மத்துப்படி எது அனுஷ்டிச்சாங்களோ அதையே அனுஷ்டிங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதனால நம்ம திருக்கோயில் வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக, பாம்பு பஞ்சாங்க ரீதியாக, 28ஆம் நம்பர் பஞ்சாங்க ரீதியாக இந்த சனி பயிற்சியானது 2026 தான் வர்றது. 26 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலையில 8:25 சனி பயிற்சி ஆகிறார். அதுதான் அனைத்து கோயில்களிலும் கடைபிடிக்க போறாங்க.
திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலையும் அதுதான் சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.